உங்களுக்காக நிற்க போகிறார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். யோவான் 1:50 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாத்தானை பார்த்து சொன்ன போது, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டே, இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த 4 மாதத்திலும் காணாத பெரிய அற்புதங்களை நாம் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, மகிழ்ந்து கலிகூறும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உனக்குள்ள இருக்கிற இயேசு, எனக்குள்ள இருக்கிற இயேசு, அவர் பெரியவராய் இருக்கிறார். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மென்மேலும் பலப்பட போறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க போறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் சாதாரண வியாதிகளை சுகமாக்கினார். சாதாரண பிரச்சனைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் நீக்கினார். இனிமேல் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்மால் நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வேளையில் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையோ நீங்க நிறைவேற்றியதுக்காக உனக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுமா, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுமா, நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவரே, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுமா. நம்மை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். விசுவாசிக்கிறீர்களா? பெற்றோர் வெள்ளங்களை திருப்பது போல நம்மை செய்திருப்பதை திருப்ப போகிறோம். நீண்ட நாட்களாக ஜபத்துக்கு பதில் வராதவர்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தப் போகிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீழ்போகாதே சொல்கிறார். யாருடைய வாழ்க்கை சிறையிருப்பாய் இருக்கிறதோ அந்த சிறையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்க போகிறார். எகிப்திலே 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புகளை இருந்த பொழுது கர்த்தர் ஒரு இரவிலே அத்தனை சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கினார். வனாந்தரத்திலே 40 வருஷம் பெரிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். காலையிலே மன்னாவால் அவர்களை போஷித்தார். பகலிலே வழி நடந்த கர்த்தர் மேக ஸ்தம்பத்தை அனுப்பினார். இரவிலே வழி நடந்த அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீண்ட நாட்களாக வராத பணங்களை கர்த்தர் வரும்படி செய்வோம். கடன் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவோம். வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவோம். ஒவ்வொரு இரவு நல்ல நித்திரையை கொடுக்கிறவராய் இருக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்க. என்னோடு இருக்கிறவர் என் பெரியவர் அப்பா. ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த போகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த 5வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெரியவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி.
அவர்களை மென்மேலும் பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. உடைய ஞானத்தினால நிரப்புவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அவருடைய வேலையில சம்பளத்தை கூட்டி தந்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அழைக்கப்பட்ட வழிகளை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். குடி பழக்கத்திற்குள்ளே விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, வருகிற VBS 4 நாட்களிலும் அநேக சிறுபிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி. எல்லா தேவைகளையும் சந்தித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நடத்துகிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தரை கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எல்லா சூழலையும் அனுகூலமாக மாற்றி தந்ததுக்காக நன்றி. எங்கள் ஆலயத்தில் அநேக பிள்ளைகளை நீங்க கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. பேசப்பா, அந்த நாளிலே கலந்து கொண்டு ஆண்டவரை வெளியில் அமர்ந்திருக்கிற உள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தரை கொடுக்கிற ராஜா. கர்த்தர் ஆண்டவரை அவன் போலை அறிவுக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவரை நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவீராக ராஜா. மன மகிழ்ச்சினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. எல்லா துக்க நாட்களும் முடிந்து போகட்டும் அப்பா. சிறையிருப்பி நாட்கள் முடிந்து போகட்டும் ராஜா. ஆண்டவர் ஒவ்வொருடைய பெருமூச்சுக்கு நீங்க பதில் கொடுப்பதற்காக உங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் துக்கத்தை மாற்றுங்க, ஒவ்வொருவரை மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. காலையில உங்களுடைய கிருபையில கலிகூற பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய அன்பில கலிகூற பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரை அதிகாலை ஜபத்துக்கு நீங்க எழுப்புங்கப்பா. நேரமே எழுந்து உங்களை துதிக்கிறவர்களை மாற்றுங்க ராஜா. வெளியேறப்பட்ட ரட்சிப்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய விசுவாசத்தினால் நிரப்புங்க ராஜா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படி நம்ம எழுதி காணிக்கைக்காக ஒரு பாடலை பாட